தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த கலர் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சர் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இது வந்து எனபிள் பண்ணிங்க. கார்னர் ஃபுல்லாக ஷேடோ ஆகும், அதுக்காக தான். அடுத்தது அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே வந்த பிறகு மேஜிக் ரிமூவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்கள் பிக்சரோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் கைன்மாஸ்டரில் இந்த ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு இந்த கரெக்டாக ரிமூவ் ஆகலைன்னா remove.bg அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் போய்ட்டு உங்களோட பிக்சரில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி தேவையில்லாத பார்ட் இருந்ததுன்னா கிராப் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு ஃபெதர் அப்படின்றதில் அந்த ஏஜஸ் வந்து அழிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இந்த இமோஜிஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த எமோஜியையும் நீங்கள் லாஸ்ட் வர நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி லாஸ்ட் வர நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக கீழே இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் டெம்ப்ளேட் இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி சென்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வருதா அப்படின்றதை பார்த்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கூட அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இல்லைனா சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட அந்த டெக்ஸ்சர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்சர் இமேஜையும் அப்படி லாஸ்ட் வர நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மல்டிப்ளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. அடுத்ததான் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம லிரிக்ஸ் டெம்ப்ளேட் தக்கன ரெடி பண்ண போகிறேன். அந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா உள்ள எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கலர் வந்து உங்கள் பிக்சர் தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக உள்ள கலரை நீங்கள் செட் பண்ணிங்க. இப்போ நான் இதே கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே வந்த பிறகு இதில் கான்ட்ராஸ்ட் 100 சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்றது 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. கலர் இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக நல்லா டார்க்காக தெரியும், அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவ்யூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டராகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.